இளம் கால்பந்தாட்ட வீரர்களை உற்சாகமூட்டிய அந்த தருணம். ஆதரவற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தே சிவந்த கை. தூய்மை பணியாளர்களின் பசியை போக்கிய தூய மனம். இப்படி இன்ஸ்டா ரீல்ஸில் தன்னை ஒரு சமூக ஆர்வலராகவும் மனிதநேயம் மிக்கவராகவும் காட்டிக்கொண்ட இவரை தற்போது போலீசார் மோசடி வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். இவரின் பெயர் ராஜகணபதி என்ற விக்கி. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர். தன்னை பாஜக பிரமுகர் என அடையாளப்படுத்திக் கொள்ளும் விக்கி தனக்கு பாஜக மினிஸ்டரிடம் நேரடி தொடர்பு உள்ளது என்று கூறி பலருக்கு விபூதி அடித்திருக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் கிளை காரைக்கால் கோயில்பத்து பகுதியில் செயல்பட்டு வருகிறது. அங்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை இன்னும் சில தினங்களில் செயல்பாட்டிற்கு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணி தொடங்கப்பட்ட போது அதை வைத்து பணம் சம்பாதிக்க ஒரு மோசடி கும்பல் திட்டம் தீட்டியிருக்கிறது. அதன்படி ஜிப்மர் மருத்துவமனைக்கு செவிலியர்கள், உதவியாளர்கள் மற்றும் செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். ஒன்றிய அரசு நிறுவனம் என்பதால் கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒன்றிய அமைச்சர் மூலமாகவே மூவ் செய்கிறோம். முதலில் வருபவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்று அரசு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு ஆசையை தூண்டிய மோசடி கும்பல் வேலைக்கு தகுந்தாற் போல ரேட் பேசி லட்சக்கணக்கில் சுருட்டிவிட்டது. அப்படி பணம் கொடுத்தவர்களுக்கு போலி பணி ஆணையோடு ஜிப்மர் மருத்துவமனையின் ஐடி கார்டையும் கொடுத்த அந்த கும்பல் வேலையில் சேரும் வரை இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் கூறியிருக்கிறது. மருத்துவமனை செயல்படும் நிலைக்கு வந்த பிறகும் கூட நிர்வாகத்திலிருந்து எந்த அழைப்பும் வராததால் பாதிக்கப்பட்டவர்கள் பணம் கொடுத்தவர்களிடம் சென்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சரியான பதில் சொல்லாத அந்த மோசடி கும்பல் அவர்களை மிரட்டியிருக்கிறது. இதையடுத்து மோசடி கும்பலிடம் பணம் கொடுத்து ஏமாந்த தட்சிணாமூர்த்தி, வாசுதேவன், தரணீஷ்குமார், மங்கையர்கரசி, சூசை மேரி உள்ளிட்டவர்கள் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த விவகாரம் வெளியில் கசிந்தவுடன் மேலும் 50க்கும் மேற்பட்டவர்கள் தாங்களும் ஏமாற்றப்பட்டதாக புகார் அளித்தனர். அந்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் கோட்டிச்சேரி நீலமேகம், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் என கூறப்படும் விக்கி, ஜானகிராமன், திருநள்ளார் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி உள்ளிட்டவர்களை கைது செய்தனர். அத்துடன் அவர்களிடமிருந்து ஜிப்மர் மருத்துவமனையின் போலி ஐடி கார்டுகள், பணி ஆணைகள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்தனர். இந்த கும்பல் புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 2 வருடங்களாக மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலுக்கு நீலமேகம் என்பவர் தலைவனாக இருந்திருக்கிறார். தலைமறைவாக இருக்கும் அவரை கைது செய்யும் வேளையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். கைதானவர்களிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகே இந்த கும்பல் இன்னும் எத்தனை பேரிடம் எவ்வளவு ரூபாயை மோசடி செய்திருக்கிறது என்ற முழு தகவலும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.